அவங்க துல்கா ஸ்டாலின் வந்து அங்கே போய் கோயிலுக்கு போகிறாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போய்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்க எப்போவுமே கோயிலை சுற்றுவாங்கன்னு எல்லாம் தெரியும். ஆனால் புதுசாக சர்ச்சுக்கு போயிருக்காங்க. கொடைக்கானலில் சர்ச்சுக்கு போயிருக்கேன். சர்ச்சு இவ்வளவு இந்து கோயில்களில் தீவிரமாக சாமி கும்பிட்றவங்க சர்ச்சுக்கு போக வாய்ப்பு இல்லையே, புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கிறிஸ்தவ மத ஓட்டு ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு, திமுகவுக்கு. ஏன்னா விஜய் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறார்ல, அவர் ஒரு கிறிஸ்தவர். ஸோ கிறிஸ்தவர்கள்லாம் வந்து விஜய் பக்கம் தாவிடுவாங்களோங்கிற ஒரு சுயநலத்தில் இப்போ சர்ச்சுக்கும் போய் அப்படியே சாமி கும்பிட்டுருக்காங்க. சர்ச்சுக்கு இவங்க சாமி கும்பிட்டுருக்காங்கன்னா, அவர் முதலே சொன்னார், உதய் என்ன சொன்னார், உதயநிதி முதலே சொன்னார். என்ன சொன்னார்னா, பாலிடால் வந்து சொன்னது என்னென்னா, அதாவது அவர் மனைவி கிறிஸ்தவர்னு சொன்னார். அதனால் அதுக்கப்புறம் இன்னொரு இதில் சொன்னார், எனக்கு ஜாதியும் இல்லை மதமும் இல்லைன்னார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு கிறிஸ்தவ அமைப்பு மீட்டிங்கில் போயிட்டு, நானும் கிறிஸ்தவன் தான் அப்படின்னாங்க. ஸோ கிறிஸ்துவ மதத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கொஞ்சம் ஒட்டு உறவு இருக்குது. அதை இப்போ துல்கா ஸ்டாலின் ஆரம்பித்ததுக்கு காரணம், விஜய்க்காக கிறிஸ்தவ மதத்தின் ஓட்டு பிரிஞ்சிடக்கூடாதுங்கிற சுயநலத்தில் தான் அவங்க சர்ச்சுக்கும் போயிருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது. அடுத்தது பாலிடாவில் வந்து எங்கள் அப்பா மட்டும் ஓய்வு போயிட்டார், நான் போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு லண்டனுக்கு போயிருக்காங்க 10ஆம் தேதி வேறு அப்படின்னு செய்தி வந்திருக்கு. லண்டனுக்கு போய் 2 நாள் ஆச்சான். 10ஆம் தேதி வரை இங்கே ஓய்வு எடுக்க போகிறாராம். எதுக்கு லண்டனில் போய் இங்கேயே ஓய்வு எடுக்கலாமா? லண்டனில் போய் என்னத்தை புதுசாக ஓய்வு எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லண்டனில் இவங்க தொழில் பெருசாக இருக்குது. ஏன்னா முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே அடிக்கடி லண்டன் போயிட்டு வருவார். உடனே பல வதந்திகள்லாம் வந்தது, அவருக்கு உடம்பு சரியில்லை, ரத்தத்தை அங்கே போய் மாற்றுறாங்க லண்டனில் அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்தது. அப்போவே சொன்னேன், அதெல்லாம் கிடையாது. இவங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னா இங்கே அவங்க தொழில் இருக்குதுன்னு அர்த்தம். தொழில் இருந்தால் தான் போவாங்க. துபாய்க்கு போயிட்டு லுல்லுவோடு போய் கையெழுத்து போட்டு வந்தாங்க இல்லை, அதே கதை தான். எந்த வெளிநாட்டுக்கு போகிறாங்களோ அங்கெல்லாம் இது நடக்கும், தொழில் நடக்கும். அதனால் லண்டனில் இவங்களுக்கு ஏதோ தொழில் இருந்தது. அப்போவே வந்து ஸ்டாலின் வந்து அடிக்கடி லண்டன் போவார். இப்போ வந்துட்டு டிஎம்கே ஃபைல்ஸ் அண்ணாமலை கொடுத்தாருல, அதில் தான் சொன்னார், லண்டனில் ஜார்ஜ் பேங்க்குன்னு ஒரு பேங்க்கையே உருவாக்கிட்டாங்க. கொள்ளையடித்த பணத்தை பூரா அந்த பேங்க்கில் போட்டு உலகத்தில் இருக்கிற கம்பெனிகளுக்கெல்லாம் வட்டிக்கு கொடுக்குறாங்க, லோன் கொடுக்குறாங்க. இது சபரீசன் பேரில் இருக்குதுன்னெல்லாம் டிஎம்கே ஃபைல்ஸில் அண்ணாமலை சொன்னார். ஒருவேளை இந்த ஜார்ஜ் பேங்க்கை போய் கவனிக்கிறதுக்காக லண்டனுக்கு போனாரா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி. நான் ஓய்வுக்கு போயிருக்காவது இல்லை, நான் இங்கே பூரா ஓய்வு பெற்று தானே இருக்கார். அவர் நைட்டு 2 மணி 3 மணிக்கு சினிமா நடிகர்களுக்கெல்லாம் எஸ்எம்எஸ் இதெல்லாம் அனுப்பிட்டு அவர் தூங்கவே 2-3 மணி, அவர் எழுந்திரிக்கும் போது 10-11 மணி. இதுதான் அவருடைய நடைமுறை. அதனால் அவர் லண்டனுக்கு போனதும் ஓய்வெடுப்பதற்கு இல்லை. ஸ்டாலின் போனது வேணால் ஏற்றுக்கிறான். ஏன்னா கொடைக்கானலில் தனி தொழிலெலாம் ஆரம்பிக்க முடியாது, அது வேணால் அவர் ரெஸ்ட்டுக்காக போயிருக்காரோ அப்படின்னு சொல்லி, ரெஸ்ட்டுக்கு இந்த வெயிலுக்கு கொடுமைக்காக அங்கே கொஞ்சம் குளிராக இருக்குன்னு போயிருக்கலாம் அப்படிங்கிறது தான் செய்தி. எது எப்படியோ அங்கேயும் போய் உங்கள் குடும்பம் நடித்து கொண்டிருக்கிறார்கள் அங்கேயும் போய் இவர் போய் கோல்ஃப் விளையாடுறதுலாம் வெறும் நடிப்பு, அவருக்கு தெரியாத விளையாட்டு. மனைவி சர்ச்சுக்கு போகிறதும் வெறும் நடிப்பு அப்படிங்கிறது. பையன் பாலிடால் வந்து இதுக்கு போயிருக்கிறதும் லண்டனுக்கும் போயிருக்கிறதும் தொழில் விஷயமாக இவங்க போன கருப்பு பணத்தெல்லாம் கொள்ளையடித்த பணத்தெல்லாம் இங்கே முதலீடு பண்ணுவதற்காகத்தான். பாலிடால் அங்கே போயிருக்காரு, டெவலப்மெண்ட் ஸ்டாலின் இங்கே போய் விளையாடுறதெல்லாம் சும்மா ஊரை ஏமாத்துகிற வேலை, எந்த விளையாட்டும் அவருக்கு தெரியாது அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்யணும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், அதாவது பஜாஜ் ஃபைனான்ஸ்னு சொல்லி லோனு கொடுத்த ஒரு கம்பெனி பாண்டிச்சேரியில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 16,000 ரூபா லோன் வாங்குகிறாங்க ஒரு பெண். 16,000மோ 19,000மோ அதுக்கு வட்டியெல்லாம் போட்டு 16,000க்கு லோன் வாங்கியிருக்காங்க, 19,000 கட்டிட்டாங்க. ஆனால் வட்டிக்கு வட்டி போட்டு 75,000 கேட்குறான். அப்போ 16,000 ரூபா லோன் வாங்கினவங்களுக்கு 75,000 ரூபா கேட்பது ஃபைனான்ஸ் கம்பெனி. எல்லா பேங்க்குகளும் இந்த கொள்ளையில் இறங்க ஆரம்பிச்சிட்டான். இவர்களை கேட்பதற்கு ஆள் கிடையாது தமிழ்நாட்டில். எவ்வளவு அராஜகம் அக்கிரமம் பண்ணுறான். கந்து வட்டிக்காரன்லாம் இந்த பேங்க்குகள்லேயும் இந்த நிதி நிறுவனங்கள்கிட்டையும் நிற்கவே முடியாது. அந்த அளவுக்கு அக்கிரமத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா வங்கிகளும். இந்திரா காந்தி இதனால தான் என்ன பண்ணாங்க,
இவங்க எல்லாம் அக்கிரமம் பண்ணுறாங்கன்னு எல்லா வங்கிகளையும் தேசியமயமாக்குனாங்க. தேசியமயமாக்கப்பட்டு ப்ரைவேட் பேங்க்கே இப்போ கிடையாது, தனியார் வங்கிகளே கிடையாது. காரணம் அக்கிரமம் பண்ணுவான்னு தெரியும். அதனால் இப்போ என்ன பண்ணுறான், லோனை கொடுத்துட்டு நீங்கள் லோனை வாங்கிட்டீங்கன்னா வட்டிக்கு வட்டி. நம்ம நாட்டில் கந்து வட்டிக்குன்னே ஜெயலலிதா இருக்கும்போது சட்டம் கொண்டு வந்தாங்க. 12% மேலே வட்டிக்கு வாங்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற கிரெடிட் கார்டெலாம் 2 வட்டி 3 வட்டி வரை வட்டி வாங்குகிறான். வட்டியை கொடுக்கலன்னா வீட்டுக்கு ஆள் அனுப்புகிறான். ரெக்கவரி ஏஜென்சின்னு வச்சுருக்கான். ரெக்கவரி ஏஜென்சியில் இந்த 10,000 ரூபா 15,000 ரூபாய்க்கு சம்பளத்தை கொடுத்துட்டு அந்த கம்பெனிக்காரங்க வீட்டுக்கு போய் மிரட்ட சொல்கிறான். வீட்டுக்கு போய் மிரட்டுறாங்க. எத்தனையோ பேர் இவங்க தொந்தரவு தாங்காமல், இவங்க அச்சுறுத்தல் தாங்காமல் சர்க்குலர்லாம் பண்ணியிருக்காங்க. அரசாங்கமும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த ரிசர்வ் வங்கி இவங்க அந்த வெக்கம் இல்லாமல் இருக்கான். அந்த ரிசர்வ் வங்கி அத்தனை வங்கிகளையும் நான் கையில் வச்சுருக்கேன்னு வெக்கம் இல்லாமல் பேசுகிறேன். ரிசர்வ் வங்கிக்கு கேட்குறேன், உன் லட்சணம் இது தானா? பேங்குகளை இப்படித்தான் நீங்கள் நடைமுறைப்படுத்துவீங்களா? இப்போ இந்த அப்போ ரெக்கவரி ஏஜென்ட்டுன்னு ஒருத்தனை நீங்கள் வைக்கக்கூடாத. பணம் கட்டலைன்னா நீங்கள் நீதிமன்றத்துக்கு போய் அவன் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. ஆளை வச்சு பயமுறுத்துறது அடியாள் கலாச்சாரம் இந்த நாட்டில் இவ்வளவு நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. கேட்பதற்கு இதுக்கு குரல் கொடுக்க ஒரு அரசியல்வாதிக்கும் துப்பு இல்லை. எப்படி நீங்கள் ரிசர்வ் பேங்க் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணுறாங்கன்னு கேளுங்க. இப்போ எல்லாருக்கும் சொல்கிறேன். அதாவது முன்னாடி வந்த உடனே பாதிக்கப்பட்டவர்கள் 100க்கு ஃபோன் பண்ணுவாங்க. இவன் என்ன பண்ணுறான், அப்போ ரெக்கவரி ஏஜென்ட்டெல்லாம் கடனை கொடுத்துட்டு அவன் முதல்ல 100க்கு ஃபோன் பண்ணி நான் கடன் கேட்க வந்தேன் நீ அடிக்க வரான்னு இவன் மேலே புகாரை கொடுக்குறான். அங்கேருந்து போலீஸ்காரன் வந்தான், ஏமா நீ திட்டின அப்படின்னு கேட்குறான். அவங்க சொல்கிறாங்க நான் திட்டலை, இவங்க தான் என்ன திரும்புத்துனாங்க. அவங்களே முன்னாடி போய் போலீஸில் புகார் கொடுக்குறாங்க. இன்னும் சில பேர் போலீஸ் மாதிரி இருந்துக்கிட்டு மிரட்டுறான். நான் தான் எஸ்ஐ பேசுகிறேன், நான் தான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன்னு போட்டு மிரட்டுறான். இன்னும் சில பேர் போலீஸில் தெரிஞ்ச ஆளுங்க இருந்தால் போய் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறான். போலீஸுங்கிறது கூப்பிட்டு என்னம்மா அந்த பணத்தை கொடுன்னு எழுதி வாங்குறாங்க. போலீஸ் போய் சிவில் கேஸில் தலையிடக்கூடாதுன்னு ஹைகோர்ட்டு 1000 தடவை சொல்லியிருக்காங்க. இன்னும் பல காவல் நிலையங்களில் சிவில் வழக்குகளில் இது பண்ணுறீங்க, தலையிடுறீங்க. நீங்கள் கூப்பிட்டு பஞ்சாயத்து எப்படி பண்ணணும்? பேங்க்குகளுக்கு சொல்கிறேன், போலீஸு சொல்லணும், பேங்க்குகள் உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னா வட்டிக்கு மேலே வட்டி போடுறதில்ல, நீ எல்லாத்தையும் கோர்ட்டில் போய் போடு. கோர்ட்டில் 2 பேர் பார்த்துக்கோங்க. அவனை போய் வீட்டுக்கு போய் மிரட்டுறது, அடியாளுகளை வச்சு இது பண்ணுறது, ஃபோன் பண்ணி தொந்தரவு கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு இந்த நாட்டில் எந்த அரசியல்வாதிக்கும் இது கிடையாது. அதிகாரிகளுக்கும் போலீஸுக்கும் அதை நடைமுறைப்படுத்த தெரியல. நீ யாரை பயமுறுத்தணும்? போலீஸு பயமுறுத்துறான்ல. வட்டிக்கு வட்டி போட்டு ஒரு 16,000 இதுக்கு 75,000 ரூபா வட்டி கேட்குறான்னா போலீஸ் நீ வேடிக்கை பார்க்கலாமா? முதல்ல நீ அவனுக்கு இப்போ அங்கீகாரம் கூட்டி என்னையா 16,000க்கு 75,000 ரூபா போட்டுருக்க? நீ கந்து வட்டியில் அவனை புக் பண்ணுங்க, வங்கியில் கேட்குறவனை புக் பண்ணுங்க. கேட்டுக்கிறவனை கொலை மிரட்டல் விடத்தாங்கிற கேஸை 506 Part 2 உங்கள் ஐபிசியில் வங்கிகளுக்காக மிரட்டுறவன் மேலே போடுங்க. இவங்க மேலே வங்கிகள் மேலே இந்த ஆக்டுன்னு இருக்குது, எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்டுன்னு ஒரு சட்டம் இருக்குது. அதில் வங்கிகள் மேலே கேஸை போடுங்க போலீஸு. யாரும் நேராக பயமுறுத்தக்கூடாது, ஃபோன் பண்ணி மிரட்டக்கூடாது, அவங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கக்கூடாது. சட்டப்படி கோர்ட்டுக்கு போய் நடவடிக்கை எடுத்து கோர்ட்டு மூலமாக அவங்ககிட்ட பணத்தை வாங்கிக்கோங்கன்னு சொல்லணும். ஆக ஏழைக்கு துணை போக வேண்டிய போலீஸ் பணக்காரனுக்கு வங்கிகளுக்கு துணை போய்கிட்டு இருக்கான். அதனால் இந்த ரெக்கவரி ஏஜென்ட்டுக்கிற ஒரு இதையே தடை பண்ணணும் நம்ம நாட்டில். அந்த இதில் பாதிக்கப்பட்ட பெண் 16,000 ரூபாய்க்கு லோனை வாங்கி 19,000 ரூபா கட்டிட்டு மேற்கொண்டு 16,000 ரூபாய்க்கு 75,000 ரூபா கட்டணுங்கிற ஒரு சட்டம் நம்ம நாட்டில் இருந்தால் இதை விட ஒரு மோசமான நாடு எப்படி இருக்க முடியும்? அதனால் அரசியல்வாதி சொல்கிறேன், திருந்துங்க. முதல்ல இந்த டெவலப்மெண்ட் ஸ்டாலின் எல்லாம் சொல்ல போய் இதில் போயிட்டு கோல்ஃப் விளையாண்டுக்கிட்டு கொடைக்கானல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு முதலமைச்சர் கூப்பிட்டு இது பண்ணி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு ஏழை மக்களுக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் நாங்கள் கருத்தாக பதிவு செய்வோம்.